जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத் கருணம். தொடர்ந்து நம்ம பாகவத் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்கும் மடியவனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. பன்னீர்செல்வம் ப்ரோ அந்த லைட் ஒன்றும் இல்லை ப்ரோ? இல்லை. ஓகே இன்றைக்கி பாகவதம் கிளாஸ் இன்னைக்கு. ஆனால் நம்ம போன வாரம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? எஸ், தாமோதரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தாமோதர் நம்ம இந்த வாரத்தில் முடிய போகுது. பட் இருந்தாலும் நான் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அதை பற்றி. ஆனால் கொஞ்சம் டைம் சரியில்லைனால அப்புறம் டைம் எல்லாம் ஓடிட்டனால நம்ம இப்போ கடைசி வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தாமோதரை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சில விஷயங்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தாமோதரா தெரிஞ்சதுக்கு முன்னாடி தாமோதரா என்னது அதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இந்த நாலேஜ் கொடுத்த, இந்த வாய்ப்பு கொடுத்த ஆச்சாரியர்கள், வைஷ்ணவா குரு வாங்க வைஷ்ணவா குரு ஸ்ரீல பிரபுபாதா குரு பரம்பரா, இந்த நாலேஜை கொடுத்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும். நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும். ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு. ஓகே, ஏன்னா அவங்களோட கருணை இல்லைன்னா நம்ம இந்த இந்த விஷயங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் வைஷ்ணவ ஆச்சாரிய கருணை இல்லாமல் நம்ம பகவத்கதா பேச முடியாது. பரணி என்னாச்சு? பரணி காட்சியா? இருமலா? ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, சரி. தாமோதரா பகவான் இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஆன்மீக ரீதியில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேவா? என்னதுன்னா, சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கேட்டுக்கலாம், இல்லை பல வாட்டி முன்னே கேட்டுக்கலாம், இல்லை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கலாம், பல ஊடகங்களில் பல சோஷியல் மீடியாவில் படிச்சுக்கலாம். ஓகே ஸ்னேகா மதிஜி. ஓகே, ஆல்ரெடி டன் மதிஜி. பட் ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ஆன்மீக விஷயம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நஸ்தா பிராவதேஷு அவர்தேஷு நித்தியம் பாகவத சேவையா பாகவதே உத்தமா ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டகி. ஓகேவா? நித்தியம் பாகவத சேவையா. வாட் மீனிங் நித்திய பாகவத சேவை? கல்யாண மாதாஜி. சத்தியமானது. டிபி மாதாஜி, நித்தியமானது என்றால் என்ன? நித்தியம் பாகவத சேவையா? ஒன்று சத்தியமானது. நித்தியம் பாகவத சேவைனா எப்பவுமே கேட்கணும் நம்ம, எவ்ரிடே. நிச்சயமா இட்டர்னல் மீன்ஸ் நம்ம நித்தியமாக எப்போவுமே நம்ம பாகவத கதை கேட்கணும். பாகவத கதை மீன்ஸ் என்னென்னா வெறும் பாகவத புஸ்தகம் மட்டும் படிக்கிறது கிடையாது. பகவத் கதைன்னு என்னென்னா பகவானோட கதைகள், பகவானோட விஷயங்கள், பகவான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் போட்டிருக்கோ அது எல்லாமே தெரியுது தான் பாகவத கதா. ஓகே, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஸ்லோகத்தை போயிட்டு போகலான்னு நினச்சேன். பட் இதுவே கொஞ்சம் நிறைய இருக்கிறனால நம்ம இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக தாமோதராவுடைய பேசக்கூடிய டாபிக் தாமோதராவுடைய க்ளோரிஃபிகேஷன். வாட் த தாமோதர மந்த், தாமோதர மாதம்னா என்னது? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நம்ம இது பண்ணிக்கணும். பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அடுத்த வருஷமாக நம்ம கொஞ்சம் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே பரணி, நமாமீஸ்வரம் சாட் அந்த புக்கு, அந்த பாட்டு புக்கு எடுத்துருங்க. ஓகே, நம்ம தாமோதர மாதம்னா என்ன அர்த்தம்? ரவி பிரபு, வாட் இஸ் த மீனிங் தாமோதர மந்த் பிரபு? புதுசாக தெரிஞ்சுக்கோ. நம்ம தாமோதரன் என்ன அர்த்தம் பிரபு? லைனிங்கா? ஓகே, இல்லை தாமோதரா. தேவி மாதாஜி, தாமோதரா என்றால் என்ன அர்த்தம் மாதாஜி தெரியுமா? ட்ரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கிளாஸ்மேட் எங்கே மாதாஜி? உங்கள் கிளாஸ்மேட் எங்க? ஓகே, சின்ன போயிட்டாங்களா? ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, கல்யாணம் மாதாஜி கூகுளில் வேணாம் மாதாஜி. நானே ஒரு கூகுளாக பார்த்துருக்கேன். உங்களுக்கு கூகுள் என்ன? பன்னீர்செல்வம் ஒரு தாமோதர் என்றால் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க ப்ரோ? ஓகே நான் அதனால தான் நம்ம என்றைக்குமே ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா, நான் எப்போதும் எல்லோரும் சொல்கிறது ஒன்று, ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு உற்சவம்னா மீன்ஸ் திருவிழாவோ எது இருந்தாலும்
ஹரிகதா மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்னேகமதி அண்டர்ஸ்டாண்ட்? ஹரிகதை வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஹரிகதா பகவான் கதையினால்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா எதனால் நடக்குது, எதுக்காக ஆச்சரியம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, எதுக்காக இது பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இல்லைனா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்னா நம்மளே ஒரு கற்பனையில் ஒரு கதையை உருவாக்கி என்ன சொல்லிட்டே மாதிரி நம்மளே ஒரு கோரிங் பண்ணி நம்மளே அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அப்புறம் வந்து அது என்ன ஆயிரும், அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். அது வேறு மாதிரியே ஆயிரும். இல்லை பக்தி சித்தார்த் தாக்கூர் வந்து ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது பூனை வந்து அதிகமாக தொல்லையாக இருந்துச்சு. கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போல்லாம் வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ சோமணி ரேட் எலி தொல்லை. அப்போ எலி தொல்லை அதிகமாக இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நிறைய வந்து பூனை வளர்த்தாங்க. ஓகே, அப்போ பூனை வளர்த்தனால என்ன ஆச்சுன்னா அந்த பூனைக்கு வந்து அதில் வந்து ஒரு பூனை மட்டும் ரொம்ப செல்ல பூனையாச்சு. புரியுதா கிருஷ்ணா? அப்போ இது பக்தி சித்தார்த் தாக்கூர் சொன்ன கதை இது. ஓகேவா? அப்போ இது ரொம்ப நாளாச்சு, பட் ஞாபகம் இருக்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் பூனை என்ன பண்ணால் ரொம்ப அந்த ஒரு பூனை ரொம்ப செல்லமாக இருக்கிறனால அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது கூட வந்துடுது, கூட பக்கத்தில் நின்றுக்குது. அப்புறம் பூனையை வச்சுக்கிட்ட எப்படி இது பண்ணுறது, எங்கேயும் பண்ணுறது ரொம்ப அபசங்கன்னு சொல்லிட்டு பூனையை தூக்கி ஒரு கூடையில் வச்சுட்டாங்க. கூடையை தூக்கி அது ஒரு பக்குள் வந்து ஒரு பாஸ்கெட் தூக்கி வச்சுட்டாங்க. பூனை ஓட முடியல. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஜமீன்தார் கிட்டத்தட்ட அவர் பெரிய ஆள். அப்போ சில பேருக்கு அது என்னதுக்கு செய்கிறாங்க, எது செய்யறான்னு தெரில. இவர் இப்படி தான் செய்கிறாரு போல், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் வழக்கமாக அவங்கவுங்க ஜெனரேஷன் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பூனை அவங்களே போய் தேடி எடுத்து வந்து பக்கத்தில் வச்சு ஒரு கூடையை போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு அந்த கல்யாணம் பண்ணார் அந்த ஜமீன்தாரோட அந்த பெரியவரோட பையனும் அவரும் நாளைக்கு பெருசாகும் போது மறுநாள் கொஞ்ச நாள் பெருசான பிறகு கல்யாணம் பண்ணுவோம், அதுவும் அப்படியே செஞ்சார் அவரும். அப்போ இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேரா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்காமல் செய்யும்பொழுது ஸ்டார்டிங்கில் வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் போக போக அது வந்து நம்மளுக்கே சந்தேகமாக கொடுத்துரும். அதாவது தட்ஸ் வை ஹரிகதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக பண்ணுறேன்னு தாமோதரா மீன்ஸ் வந்து தாமனா வந்து கயிறு, ரோப். தாமனா வந்து என்னது? கயிறு. உதர மீன்ஸ் வயிறு. ஓகேவா? பெல்லி. ஓகே ரைட் பிரபு? அதான் தாமோதரானா அது என்னன்னா யசோதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அம்மா. ஓகே, யசோதா அவங்க வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து கயிறில் கட்டினது. ஓகேவா? அதனால் பகவான் கதைகள் எவ்வளோ ஓட்டி நம்ம கேட்டிருந்தாலும் அதை மீண்டும் நம்ம கேட்கணும். அதில் வந்து என்றைக்குமே சலிப்பு தட்டாது. யூ நாட் திஸ் பாடி, நீ வந்து உடம்பு இல்லைன்னு சொல்லி பகவத்கீதை 2வது சாப்டரில் பகவான் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது சாப்டரில் ஒரு வாட்டி சொல்கிறாரு. அப்புறம் வந்து 13வது சாப்டரில் வந்து சொல்கிறாரு இயற்கை மற்றும் அசுரர்கள் இந்த குணங்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு. பிறகு வந்து அடுத்து ஹரிகிருஷ்ணன் இங்கே நாங்கள் எடுத்துங்க பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் 17லேயும் வந்து சொல்கிறாரு அதாவது நீ வந்து உடம்பு இல்லைன்னு சொல்லி. ஓகே, அதனால் வந்து பகவானே வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணி சொல்கிறாரு. காரணம் என்னென்னா நம்ம வந்து பகவான் கதை பக்தர் கதைகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஓகே, ஜெயஜனா சுந்தரம் மாராணிக்கு இதே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாமோதரோடைய குளிஃபிகேஷன். இப்போ தாமோதரா வந்து என்னதுன்னா தாமோதரா கயிறு, உதர மீன்ஸ் வயிறு. ஓகேவா? அதனால வந்து அதான் தாமோதரா கூப்பிட்றாங்க. பகவான் வந்து யசோதாம்மா கையில் கட்டி போட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தாமோதர மாதம் வந்து 17 நினைக்கிறேன், 17 ஆரம்பிச்சிச்சு அக்டோபர். இந்த வாரம் 15 வந்து முடியுது. அதாவது தமிழ் மாதத்தில் வந்து புரட்டாசி முடித்தோடனே அடுத்து என்ன வரும்? ஐப்பசி மாதம் நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் தாமோதர மாதம். ஓகேவா? ஐப்பசி முடிஞ்சோடனே தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை மாதம். கார்த்திகை மீன்ஸ் யாருக்கு கொண்டாடுவாங்க? முருகப்பெருமான். ஓகேவா? அதே போல் இந்த மாதத்துக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வந்து நம்மளுக்கு ஐப்பசி மாதம், தமிழில் வந்து ஐப்பசி, சமஸ்கிருதத்தில் நம்மளுக்கு தாமோதர மாதம் இல்லைனா கார்த்திக் மாதம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த தான் கார்த்திக் கொண்டாடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. நோ, கார்த்திகை அடுத்த மாதம் வருது, அது முருகருக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. இது வந்து சமஸ்கிருதத்தில் கார்த்திக் மாதம். ஓகேவா? கார்த்திக் மீன்ஸ் வந்து என்னென்னா வெளிச்சம்னா என்ன அர்த்தம். ஓகே, தீபம்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் இந்த மாதம் வந்து முக்கியமான ஒரு நிறையா விஷயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். சில ஹரிபக்தி விலாசம் வந்து என்னதுன்னா ஒரு முக்கியமான புஸ்தகம். நம்மளுடைய 6 முக்கியமான ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகள், அவங்க பேர் வந்து இப்போ ஒன்று நம்ம கேட்போம். இப்போ ஒரு பக்தராக நீங்கள் சொல்லுவீங்களா? ஓகேயா? முதல் கோஸ்வாமி பேர் என்று என்னது? உஷா மாதாஜி. சரி, ஏதாச்சும் 6 பேரில் ஒரு ஆள் யாருக்கும் சொன்னாலும் பக்கம். அமிர்ஷனா தாத்தா கேட்டு கோபி கூடாது.
6 கோஸ்வாமி பேர். அப்போ தான் பாருங்கள் மாதை சமைச்சிருக்கிறாங்க, அப்போ எக்ஸ்ட்ரா சாப்பிட கிடைக்கும். ஸ்னேகா மாதாஜி ஒன் நேம் மாதாஜி. ஓகே, ரூப கோஸ்வாமி. ஓகே, அடுத்து 6 கோஸ்வாமியில் சனாதன கோஸ்வாமி. ஓகே, சனகுமார்கள் வேறு மாதிரி, சனகுமார்கள் வேறு, அது பிரம்மாவோட பையங்க. சனாதன கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. அடுத்து பிரபு ஒன்று இங்கே இல்லை பிரபு, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. பரணி ரூபா சொல்லிட்டாங்க பிரபு, சனாதன சொல்லிட்டாங்க. அடுத்து மல்லிகா மாதாஜி, சங்கரி மாதாஜி, புரியுதா மாதாஜி? ரூபா கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, தென் ஜீவ கோஸ்வாமி, தென் கோபால் பட்ட கோஸ்வாமி, சனக்குமார் இல்லை, சனக்குமார் மீன்ஸ் அது பிரம்மா பிள்ளைங்க. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, தென் சொல்லிட்டாங்க பிரபு ரகுநாத் பட்ட கோஸ்வாமி. ஓகேவா? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி தான் மூத்தவர், ரெண்டாவது ரூப கோஸ்வாமி. அதுக்கப்புறம் வந்து கோபால பட்ட கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. தென் அதுக்கப்புறம் வந்து கோபால பட்ட கோஸ்வாமி. கோபால பட்ட கோஸ்வாமி தான் தமிழ்நாட்டிலேருந்து வராரு. ஓகேவா? ஸ்ரீரங்கத்துலேருந்து. தென் கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமி முக்கியமான கோஸ்வாமிகள். கோஸ்வாமி மீன்ஸ் வந்து என்னென்னா புலன்களை கட்டுப்படுத்தணுங்க, புலன்களை அடக்கணுங்க. ஓகேவா? நான் ஏன் ஸ்பீடாக போகிறேன்னா நிறைய இதனால நான் ஸ்பீடாக ஓடுறேன். ஓகே, அப்போ கோஸ்வாமிகளில் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி அவர் வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வயசாகிடுச்சு. சனாதன கோஸ்வாமி வயசானதுனால அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணி கோபால் பட்ட கோஸ்வாமி எழுதின புக்கு தான் ஹரி பக்தி விலாஸ். விலாஸ் மீன்ஸ் அட்ரஸ், விலாசம் தமிழ் மொழியில் விலாசம். ஓகேவா? ஹரி பக்தினா கிருஷ்ண பக்திக்கு போகக்கூடிய அட்ரஸை சொல்லி கொடுக்குற புக்கு தான் ஹரி பக்தி விலாசம். ஓகே மாதாஜி, அண்டர்ஸ்டாண்ட்? விலாசம் மீன்ஸ் அட்ரஸ். அப்போ கிருஷ்ண பக்திக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்காது, எப்படி கொண்டாடணும், என்னென்ன ஃபங்க்ஷனில் என்னென்ன தப்புகள் செய்யக்கூடாது, என்னென்ன அபராதங்கள் செய்யக்கூடாது, எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஹரி பக்தி விலாசத்தில் சில சனாதன கோஸ்வாமி போட்டிருக்காரு. அதனால ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செய்யும் போது ரொம்ப வந்து கவனமாக செய்யணும். நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், உண்மையாக நடந்தது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம். இது பக்தியில் எக்ஸ்பெஷலி பக்தியில் இது ஒரு இடத்துல நடந்தது. ஒரு இடத்துல வந்து ராதாகிருஷ்ணனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. ஓகேவா? எந்த நாடு, எந்த ஊர், எந்த சென்டரில் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஒரு இடத்துல வந்து ராதாகிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. ராதாகிருஷ்ணர் அபிஷேகம் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நாட் குவாலிஃபைட், நமக்கு வந்து தகுதி கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப வெரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌர் நித்தாய் கௌர் அங்கே வரைக்கும் தான் நம்மளுக்கு. பட் ராதாகிருஷ்ணன் வந்து ஆச்சரியம் கொடுத்துருக்கனால அது ரொம்ப கவனமாக செய்யணும். அதனால தான் எஸ்பெஷலி வந்து நம்ம பிராமண தீட்சை எடுத்தவங்க மட்டும் செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்றைக்கும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தட்டில் வந்து ட்ரேயில் வந்து உட்கார வச்சுருவாங்க, விக்கிரகத்தை உட்கார வச்சுருவாங்க. கரெக்ட் மாதாஜி? டிடி வந்து அபிஷேக ட்ரேயில் உட்கார வச்சுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ். அப்போ உட்கார வச்சோன்னே அவங்களுக்கு வந்து அந்த சந்தனம் பூசுறது, அவங்களுக்கு வந்து அந்த 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 பெர்ஃப்யூம்லாம் இது பண்ணுறது, அவங்க மாலாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்போ விக்கிரகத்துக்கும் அதாவது டிடிக்கும் விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சாக்ஷா பகவான் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறார். ஓகே, அப்போ அந்த பகவான் வந்து அங்கே உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து அவருக்கு உண்டான ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கரெக்டாக போடணும். நம்ம நினைக்கிறது அங்கே போய் செய்யக்கூடாது. ஓகே, நம்ம நினைக்கிறது வந்து அங்கே போய் விக்கிரக சேவையில் செய்யக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம விக்கிரக வழிபாடில் பஞ்சராத்திக விதிகள் கடைப்பிடிக்கிறோம். பஞ்சராத்திக விதி அண்ட் பாகவத விதி 2 விதி இருக்குது. அன்றைக்கி எங்கேயும் நான் சொன்னேன். பஞ்சராத்திக விதி பாகவத விதி என்ன அர்த்தம்னா, நம்ம பக்தி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பாகவத விதினா என்னென்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. நம்ம வந்து பகவானுக்கு வந்து அப்படியே அன்பு காட்டலாம். இப்போ பாருங்கள், தாமோதரா வந்து அன்பு காட்டுறது, அங்கே வந்து பகவானை வந்து போட்டு அடிக்கிறாங்க, அங்கே வந்து பகவானை வழிபடலை. இதே வந்து தேவிக்குன்னா என்ன பண்ணுவாங்க? தேவிக்கு எங்கே இருக்கிறாங்க? சொன்னீங்களா இல்லையா? தேவிக்கு எங்கே இருக்கிறாங்க? அது எந்த ஊர் ப்ரோ? மதுரா. தேவகி வசுதேவர் துவாரகா, அவங்க கிருஷ்ணர் வழிபடுவாங்க. நந்த மாதா யசோதா, அந்த மாதிரி யசோதா எங்கே இருக்காங்க? விருந்தாவன் கூலிங்ஸ் கோயிலில் வந்து அந்த மாதிரி யசோதா வந்து விருந்தாவனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்து ஃபுல்லாக அன்பு தான். அங்கே அடிப்பாங்க, உதைப்பாங்க, வாயில் மண்ணை போட்டால் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்தனம் மலைக்கிட்ட உட்காந்து கோபுரம் உட்காந்து சாப்பிட்றது, அவங்க வாயில் வச்சு சாப்பிடுவோம், இவங்க சாப்பிடுவாங்க. பட் மதுரா துவாரகையில் வந்து அப்படி நடக்காது. அங்கே வந்து ஐஸ்வர்யம். ஓகேவா? பியோர் பக்தி, மாதுரிய பக்தி வேறு. அங்கே ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. அதான் பகவத் பக்தி சொல்லுவாங்க.
ஆனால் மதுரா துவாரகையில் வந்து கிருஷ்ணன் வந்தாலே நமஸ்காரம் பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க, அவர் கரெக்டாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ஐஸ்வர்யம் அமைஞ்சிருக்கு. ஐஸ்வர்யனா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பிருந்தாவனம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. ஓகே, அப்புறம் புரியுதா பிரபு? எஸ், இது முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணது பகவத் பக்தி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. நம்ம அன்பு காட்டலாம், நம்மளுக்கு வந்து பகவான் கட்டளை குரு கட்டளை முக்கியம். ஆனால் ஆர்த்தின்னு வரும்போது நம்ம பஞ்சரத்துக்கு விதியை கடைப்பிடிக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த அபிஷேகம் நடக்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்துருந்துச்சுன்னா, கிருஷ்ணருக்கு வந்து என்றைக்குமே டோட்டி அண்ட் வந்து சடார் எல்லாம் வந்து இப்படி போட்டு விட்டுருப்பாங்க. ராதாராணிக்கு என்றைக்குமே வந்து அவங்களுடைய கால் முழுசும், கால் முட்டி காலேருந்து கீழே இருக்க எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அவங்க வந்து தலையில் இது பண்ணுவாங்க, இல்லை தலையில் இது பண்ண கூட அட்லீஸ்ட் கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக முடியும், அவங்க சாரி போட்டு இருக்க மாதிரி. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இதுதான் வந்து ஹரிபக்தி விலாஸ் சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்து ராதாராணி அபிஷேகத்து வரும்போது அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் அந்த சாரி மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். அங்கே வந்து அந்த ஆஃப் ஸ்கர்ட்டு போட்டுருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு இது, அப்புறம் வந்து ஒரு இது மாதிரி ஒரு சட்டம் மாதிரி, ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க தான் போட்டிருக்காங்க. பட் வந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஹரிபக்தி விலாசத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இது சொல்கிறதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன், நான் உதாரணம் சொல்கிறேன். ஓகே, அப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த தாமோதர மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு மாதம், ரொம்ப மங்களகரமான மாதம். மாதங்கள் வந்து 12 இருக்குது, 12 மந்த் இருக்குது மதுஜி. அதில் என்னென்ன மந்த்லாம் வந்து மாதங்கள்லாம் வந்து ரொம்ப மங்களமானது, ஆனது ஒரு ஆள் சொல்லுங்கள். இப்போ தாமோதர மாதம் விட்டுருங்க, தாமோதர மாதம் விட்டுட்டு மற்ற எந்தெந்த மாதம்லாம் வந்து மங்களமானது, எல்லா மாதம் மங்களமானது. ஓகே, அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து முக்கியமான மாதங்கள் மட்டும் சொல்லுங்கள். அது புரட்டாசி, ஓகே. அப்புறம் மார்கழி, ஓகே. தை மாதம், ஓகே. ஆடி, ஓகே. ஆடி அம்பாளுக்கு முக்கியமான மாதம். ஓகே, இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் முக்கியமான மாதம். தை, அப்புறம் வந்து ஆடி, அப்புறம் புரட்டாசி, அப்புறம் வந்து மார்கழி. ஓகே, இதெல்லாம் முக்கியமான மாதம். ஆனால் மக்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான மாதம் வந்து என்னென்னா இந்த தாமோதர மாதம். ஓகே, மற்ற மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழியில் அது நான் வந்து மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப உகந்த மாதம், அதான் டாப் மோஸ்ட் மாதம். ஆனால் மார்கழி மாதத்தை விட உயர்ந்த மாதம் வந்து என்ன மாதம்னா இந்த தாமோதர மாதம். ஏன்? வாய் பிரபு? இல்லை, தீபம் எப்போ வேணால் காட்டலாம் நம்மளுக்கு. ஆக்சுவலி நமக்கு எப்பவுமே அது தாமோதரா தான். எதுக்காக தாமோதரா வந்து மார்கழியோட சேர்ந்தது, என்ன காரணம்? ராதாராணிக்கு பிடித்தமான மாதனால தாமோதர மாதம் ரொம்ப ரொம்ப பகவானுக்கு வந்து பிடிச்சமான மாதம். அதனால தான் மார்கழியை விட வந்து தாமோதரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷலும் இருக்குது, ஒரு டேஞ்சரும் இருக்குது. இது நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட பக்தி வாழ்க்கை வந்து இந்த மாதத்தில் தான் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். பக்தி பாதை ஒருத்தர் வந்து பக்தியில் வந்து சரியாக வரணும், நல்லா முன்னேறணும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் 1000 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய பலன் கிடைக்கும். ஆக்சுவலி நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், பக்தி பாதையில் நம்மளுக்கு பலன் கிடையாது, பலன் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்காத கூட செய்யக்கூடிய பக்தி தான் நம்ம செய்யணும். எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த பலனும் எதிர்பார்க்காத பக்தி, அது எந்த 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 பக்தி, அது பக்தி பேர் என்னது? அனன்யா பக்தி. வெரி குட். அனன்யா பக்தி, உத்தம பக்தி, அனன்ய பக்தி. அந்த பக்தி வந்து எங்கே செய்வாங்க, எந்த இடத்துல அந்த பக்தி நடக்கும்? எதிர்பார்க்காத பக்தி எந்த இடத்துல நடக்கும்? பன்னீர்செல்வம் பிரபு எதுவுமே பிருந்தாவனம் கோபியர்கள். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுவேன். என்ன ஸ்லோகம்? சர்வ தர்மா பரித்யஜ. பகவான் எல்லாத்துக்கும் கூட சொல்றாரு, மாமேகம் சரணம் பிரஜா, என்கிட்ட சரணாடி சொல்றாரு. சரணம் பிரஜா, பிரஜான்னு என்ன அர்த்தம்? பிருந்தாவன். பிருந்தாவனத்தை கோபியர்கள் மாதிரி சரணடைன்னு சொல்லி உள்ளுக்குள்ள அந்த பொடி வைக்கிறாரு கிருஷ்ணர். ஓகே, அப்போ இந்த மாதம் வந்து எதை செய்தாலும் 1000 டைம் 1000 கணக்கில் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பக்தி பண்ணிங்கன்னா, ஒரு வாட்டி விளக்கு ஏற்றுனீங்கன்னா அது 1000 வாட்டி எடுத்ததுனாக்க அர்த்தம். அது வந்து எல்லாமே 1000. அதே போல் இந்த தாமோதர மாதத்தில் வந்து நம்ம பக்தி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த தாமோதர மாதம் நம்ம பாவம் பண்ணுமே ஆனால், தவறுகள் பண்ணுமே ஆனால், அதுவும் வந்து 1000 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சேரும். அதனால தான் வந்து எல்லாமே 1000. புரியுதா லட்சுமி மதிஜி? இப்படி போட்டாலும் 1000 தான், அப்படி போட்டாலும் 1000 தான். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து பிருந்தாவனத்துக்கு போவாங்க. ஓகேவா? பிருந்தாவனம்னா வந்து என்ன அர்த்தம்? பிருந்தாவனம்னா பிருந்தாவனத்துக்கு போகிறது மட்டும் பிருந்தாவனம் கிடையாது.
பிருந்தாவனம் ஆக்சுவலி மீனிங் பிருந்தாவனம் என்னது? எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரோ அது பிருந்தாவனம். கிருஷ்ணர் எங்க இருப்பாரு? எல்லா இடத்துலையும் இருப்பார். ஓகே மதி, அது புது பதில். ஓகே, ஆனால் கிருஷ்ணர் எங்க இருப்பாரு பிரபு? எங்க அவரு சிச்சுவேட்டட், எங்க வந்து அங்க இருப்பாரு? கோலோக பிருந்தாவனம். ஓகே, நான் கேட்கறது இங்க கேட்கறேன், கிருஷ்ணர் எங்க இருப்பாரு மனசுல? ஓகே மதி, அதாவது ஏற்கனவே சொல்லுங்க ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. எங்க டிவோட்டிஸ் ஹரிகதா நடக்குதோ, சுத்த ஹரிகதா, நாட் வந்து என்னது டூப்ளிசிட்டி ஹரிகதா இல்லை. ஹரிகதா மீன்ஸ் வந்து என்னதுன்னா சுத்த ஹரிகதா. சுத்த ஹரிகதா மீன்ஸ் வந்து என்னதுன்னா பகவானோட திருப்திக்காக எங்கே வந்து ஹரிகதை பேசப்படுதோ, நான் வந்து வைகுண்டத்துலேயும் கிடையாது, நான் யோகிகள் மனசுலையும் கிடையாது, நான் வந்து எங்கேயுமே கிடையாது. நான் எங்கே இருக்கேன்னா என் பக்தரோடைய பக்த சங்கத்தில் நான் இருக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பகவத்கதை பேசும்போது அவர் மரணம் அடையும் போது அவர் நேரக்காக வந்து பகவான் லோகத்துக்கு போனார். ஏன்னா அங்கே பகவான் ஹரிகதா இருக்குன்னா அங்கே பகவான் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். புரியுதா மதுஜி? எஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் போகிறது என்ன அர்த்தம்னா, பிருந்தாவனம் ஃப்ளைட் போட்டு போகிறது அது ஒன்று, அது வந்து வெளிப்புற காட்சிகள். உண்மையிலே பிருந்தாவனம்னா என்னதுன்னா பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து நம்ம வந்து அங்கே ஹரிகதை கேட்குறது, அங்கே ஹரிகதை பேசுகிறது தான் பிருந்தாவனம். ஓகேவா? எங்கே பகவான் இருக்கிறாரோ அதுதான் பிருந்தாவனம். பகவான் இல்லாத இடத்துல பிருந்தாவனம் கிடையாது. ஸ்ரீமத் பரமபூஜை ஸ்ரீமத் கௌரவ சொல்லுவார், நிறைய பேர் பிருந்தாவனம் போவாங்க, புதுசாக நிறைய பேர் போவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு நாய் குரங்கு பூனை பார்த்துட்டு என்ன அது இப்படி இருக்குது, கச்சராவாக இருக்குது, அது இருக்குது, மண்ணாக இருக்குது, மனதாக இருக்குது வச்சுருவாங்க. அப்போ அது நாட் பிருந்தாவனம். ஏன்னா நம்ம வந்து உண்மையாக பிருந்தாவனம் பார்க்கல. அதாவது பிருந்தாவனம் அவுட் சைட் மட்டும் தான் பார்க்கணும். ஆக்சுவலி பிருந்தாவனத்தில் எப்போவுமே நித்தியமாக லீலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த பிருந்தாவன சூழல், அந்த பிருந்தாவன சிச்சுவேஷனை வந்து நம்ம இதயத்துக்குள்ள கொண்டு வரணும். அட் சேம் டைம் நம்ம வந்து பகவான் டெம்பிளுக்கு இருக்கும், அங்கே பச்சை கீரை சாப்பிடக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து முதல் மாதம் பச்சைக்கீரையா? ஓகே, பச்சைக்கீரை தான். ஓகே, ரெண்டாவது மாதம் தயிர் நினைக்கிறேன். அது தயிரா பாலா? பாலா, சரி, ஏதோ பாலோ தயிரோ. அடுத்த மாதம் வந்து அதே பால். ஓகே, இதில் தயிர்னா இதில் பால், அதில் பால்னா இதில் தயிர். ஓகேவா? அதுக்கூடாது. தென் 4வது மாதம் வந்து உலர்ந்து சாப்பிடக்கூடாது. இது எதுக்காகனா நம்ம சதுர்மாசி விரதம் இருந்ததுக்காக நம்ம பக்தியில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து தபம் பண்ணணும். ஓகேவா? உங்களை முழுசாக சாப்பிட இருக்க வேணா சொல்லுறேன். கொஞ்சமாச்சும் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற மங்களில் நிறைய சாப்பிட்றீங்களா, அதுலேருந்து ஒரு ஐட்டம் மட்டும் தூக்கினா போதும், முழுசாக தூக்க சொல்லலை. நீங்கள் இப்படி யோசிச்சு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிடுவேன்னு சொல்ல, அன்னாடே கீரை சாப்பிட்றீங்களா, அந்த ஒரு மாதம் கீரை தூக்கிடுங்க. அன்னாடே பால் குடிக்கிறீங்களா, பால் மட்டும் தூக்கிடுங்க. மாதம் வந்து தயிர் சாப்பிட்றீங்களா, தயிர் மட்டும் எடுத்துருங்க. அப்புறம் உளுந்து போட்டு தாளிக்கிறீங்களா, உளுந்து மட்டும் எடுத்துருங்க. அவ்வளோ, மற்றதெல்லாம் எல்லா ஐட்டமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே, அதனால தான் மாதத்தில் ஒன்று நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அதே போல் இந்த மாதம் வந்து கடைசியாக வந்து முடியும் போது 5 நாள், அதாவது நேற்றுலேருந்து ஏகாதசி, நேற்றுலேருந்து இந்த கடைசி முடியும் போது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 5 நாள் வந்து பீஷ்ம பஞ்சகம் சொல்லுவாங்க. பீஷ்ம பஞ்சகம்னா வந்து அது வந்து சாப்பாடு நிறைய விதிமுறைகள் இருக்குது. சோறு எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, தானியங்களை வந்து நிறைய பழம் உள்ள தானியங்கள் எடுக்க மாட்டாங்க. சரி, நிறைய விதை உள்ள பழங்கள் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஒரு வேளை சாப்பிடுவாங்க, 2 வேளை. அது நிறைய ரூல்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆனால் எடுக்கிறதா இருந்தால் நிறைய பேர் யார் வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து கிடச்சி அது 5 நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிருந்தாவனம், மாயாப்பூர், இவன் மெலிசா கூட நிறைய இடத்துல எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமோதரத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமோதர மாதத்தை பற்றி ஹரிபக்தி விலாசத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரிபக்தி விலாசில் நான் ஸ்லோகம் கோட் பண்ணலை, பட் வந்து என்ன பாயிண்ட்டு, எத்தனாவது நம்ம ஹரிபக்தி விலாஸ் 16வது சாப்டரில் 39வது ஸ்லோகம் கிட்ட வந்து கோட் பண்ணுறாங்க. என்னது மாதத்தில் வந்து எந்த மாதமும் வந்து இந்த மாதத்துக்கு ஈக்குவல் கிடையாது, அது கார்த்திகை மாதம் சொல்கிறாங்க. அதே போல் யுகத்தில் வந்து உயர்ந்தமான, அதாவது டாப் மோஸ்ட் யுகா வந்து கிருதா யுகம், அதாவது வந்து சத்திய யுகம். அதே போல் ஸ்கிரிப்சர், அதாவது ஹோலி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேதம் உயர்ந்தது. அதே போல் வந்து பிலிகிராம், அதாவது வந்து தீர்த்த ஸ்தலங்களில் வந்து கங்கா உயர்ந்தது. மாதங்களில் வந்து கார்த்திக் மாதம், அதாவது தாமோதர மாதம் உயர்ந்ததுன்னு சொல்லி 19 சொல்லப்படுது. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நிறைய இருக்குது, ஒன்று என்ன சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் முன்னே சொல்கிறேன். ஓகே, தாமோதர வாதம் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து 16வது அத்தியாயத்தில் 24 ஸ்லோகம் பத்ம புராணத்தில் சாரி ஹரிபக்தி விலாசத்தில் சொல்கிறாங்க என்னதுன்னா, யார் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலையோ, இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தாமோதர மாதத்தில் ஃபாலோ பண்ணலையோ, அவங்க வந்து பகவானை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து அதே ஹரிபக்தி விலாசில் இன்னொரு சொல்ல போகிறாங்க என்னதுன்னா, இந்த மாதத்தில் வந்து நம்ம ஜபத்தை அதிகமாக கூட்டணும். இப்படி கூட்டுறது இல்லை, இப்படி கூட்டுறது, ஓகேவா? சாண்டிங் அது அதிகமாக ஏற்றணும், ஓகேவா? ஜபத்தை வந்து அதிகமாக ஆக்கணும். ஒரு மாலை தான் இப்போ செய்கிறேன்னா இந்த ஒரு மாலை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாலை 4 மாலைச்சும் ஆக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கூட பண்ணணும். அதே போல் வந்து சேரிட்டி, அதாவது தானம் கொடுக்குறது, ஓகேவா? தானம் கொடுக்குறதுனா வந்து என்னென்னா பிரசாதம் கொடுக்கலாம், ஓகேவா? மற்றவங்களுக்கு வந்து கிளாஸுக்கு வாங்க கூப்பிட்றோமே, அதுவும் ஒரு வகையான சேரிட்டி தான், ஓகேவா? போய் பிரசாதம் மட்டும் கொடுக்குறது, சட்டை மட்டும் கொடுக்குறது, கொடை கொடுக்குறது மட்டும் கிடையாது. ஒருத்தன் கிளாஸுக்கு கூப்பிட்றீங்களா, அதுவும் மிகப்பெரிய தானம் தான். அவங்களுக்கு என்ன தானம்? அது ஸ்பிரிச்சுவல் தானம். ஓகே, அதே போல் வந்து என்னது, விரதம் எடுக்கிறது. இந்த தாமோதர மாதம் வரக்கூடிய 2 ஏகாதசி, ஓகேவா லட்சுமி, ஓகேவா? 2 ஏகாதசி வருது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏகாதசி. அந்த ஏகாதசியை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து பழகணும். ஏகாதசி எடுக்காதவங்க ஏகாதசி எடுத்து பழகுங்க, ஓகேவா? பசிக்குது, எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா நீங்கள் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம். ஊபி காய் வந்து நல்லா பசி ஆன் பண்ணும், பசியை வந்து அடக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ஹெல்த்தி. ஏன்னா ஊபி காய் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த விரதம் காலத்தில் சாப்பிட்டா ஓகேவா? நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். விரதம்னா நம்ம வந்து எதுவுமே வந்து பொரிச்சு சாப்பிட்றது நான் ரொம்ப குறைவு. ஆக்சுவலி என்ன சொல்கிறேன், ஆரம்பத்தில் பொரிச்சு ஏதாச்சும் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. பட் வந்து போக போக நம்ம பக்தியில் முன்னேறினா இந்த பொரிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அவிச்சு சாப்பிட்றது எடுத்துக்கணும். டோன்ட் ட்ரை அந்த ஃப்ரை பண்ணுறது, ஓகே? பாயில் பண்ணுறது சாப்பிட்டுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. அட்லீஸ்ட் வந்து மற்ற நாள் கொடுத்தா கார்த்திகை தூக்கி போட்டு கமலக்கந்த வேணாம் சொல்லிடுவார், ஓகேவா? இந்த நாளில் அதுவும் அட்லீஸ்ட் சாப்பிடணும். புரியுதா பரணி? ஓகே, அட்லீஸ்ட் எடுக்க கொஞ்சமாக எடுத்து பழகிக்கணும் நம்ம. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஓகே இருக்கதா ஹரிபக்தி விலாசில் 16.76 சொல்ல வராங்க என்னதுன்னா, நம்ம வந்து எல்லா தர்மத்தையும் விட்டுட்டாலும், ஓகே, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டாலும் இந்த கார்த்திகை மாதம், இந்த தாமோதர மாதத்தில் வந்து நம்ம வந்து பகவானோடைய கோயிலில் இல்லை பகவான் விற்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுகிறது, இந்த கார்த்திகை மாதம் எஸ்பெஷலி இதை பற்றி க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறத வந்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பகவானோடைய தரிசனம், பகவானோடைய கருணை நேரே கிடைக்கும். அப்போ அதுதான் இப்போ நமக்கு நடந்துருக்கு, ஓகேவா? இது பகவானோடைய தாமோதர மாதம், பகவான் உள்ளே இருக்கின்ற பகவான் கதையை நம்ம இங்கே பேசுகிறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. நான் வந்து இன்னும் நிறைய விஷயம் பேசினால நிறைய இருக்குது. அதனால் வந்து தாமோதர மாதம் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணுன்னா எல்லாமே மங்களமானது தாமோதர மாதம். ஏன்னா எஸ்பெஷலி நிறைய பேருக்கு வந்து இதோட மகிமை தெரியுது கிடையாது. ஓகே, தெரியுது கிடையாது. என்ன நினைப்பாங்கன்னா, சில இடத்துல எதுக்கு விளக்கு போட்டுக்கிட்டு, எதுக்கு வந்து இதை பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சில இடத்துல வந்து தீட்டு அமங்கலம் இதெல்லாம் கிடைக்குது. பகவான பக்தி பாதையில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பகவான பக்தி சேவையில் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஓகேவா? சர்வ தர்ம பரித்தியேச்சனை என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு அர்த்தம். பகவானோட பக்தி தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்போ இந்த தாமோதர மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த அமங்கலம் அந்த அமங்கலம் கிடையாது. சில இடத்துல இருந்து இறப்பு வீட்டில் சொல்லுவாங்க அதனால பகவானோட இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு. ஆல்ரெடி அங்கே அமங்கலமாக ஆயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி ஒரு இறப்பு வீட்டில் அமங்கலம் ஆயிடுச்சு. அங்கே வந்து பகவானோட கதையும் பேசல, பகவான் நாமத்தையும் பேசலைன்னா அது இன்னும் அமங்கலமாயிரும், இன்னும் ஆஸ்பீஷியஸ் ஆயிரும். ஓகே ஸ்னேகா மதிஜி, அதனால தான் வந்து எங்கேயுமே எப்பவுமே பகவான் கதைகள் ஓடணும். அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு நோ இது ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த தடையும் கிடையாது. நீங்கள் அன்னாடிக்கே விலகு காட்டலாம், வீட்லேயும் காட்டலாம், கோயிலையும் காட்டலாம். ஓகே ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான அடுத்த கட்டம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாமோதர மாதம் வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல்லாம் வருது, முக்கியமான திருவிழாலாம் வந்துச்சு. அது என்னென்ன? சரஸ்வதி பூஜையா? சஷ்டினா மதிஜி? ஓ சஷ்டி விரதம், ஓகே சஷ்டி விரதம். ஓகே, வேற கோவர்தன பூஜை வந்துச்சு. ஓகே, அடுத்து வேறு என்ன வந்துச்சு இந்த மாதத்தில்? மாதம் முடிய போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஏகாதசி. ஓகே, புரோபாத டிசர்பன்ஸ் டே, புரோபாத மறைஞ்சது இந்த தாமோதர மாதம் தான். ஓகே, வேறு இந்த மாதம் என்ன வந்துச்சு? அதானே, இதை விட்டுட்டு எங்க அப்படி போட முடியாம மாதாஜி, டாப் ஸ்டூடெண்ட் தான் தீபாவளி. ஓகே, அடுத்து வேறு
அவ்வளோதானா? பன்னீர்செல்வம் பிரபு உங்ககிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இந்த மாதம் வேறு என்ன வந்துச்சு? பழனி இந்த மாதம் வந்து வேறு என்ன என்னாச்சு? ஓகே, பிரதோஷம். ஓகே, வெரி குட். மாதம் வருது. இந்த மாதம் ஸ்பெஷலாக கேட்குறேன். முக்கியமான விஷயம் வந்து என்னது? ஒரு குளத்தை தோண்டினாங்களே, ஒரு குளம், உருவான குளம். யா, ராதா குண்டம். ராதா குண்டம் தோன்றியது. வேற நேற்று முக்கியமான ஒருத்தருடைய ஃபங்க்ஷன். சில கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் மறைஞ்ச தினம். எத்தனை பேர் கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் தெரியணும்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தாமோச மாதம் நடக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராதா குண்டம் தோன்றியது இருக்குல்ல, அதை பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யா, ராதா குண்டம் நான் எல்லாருக்கும் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ராதா குண்டம் தான் வந்து என்னதுன்னா, அதுக்கு பேர் தான் பகுல் அஷ்டமி சொல்லுவாங்க. ஓகே, பகுல் அஷ்டமி அது வந்து ஸ்பெஷலாக, அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் அர்த்தம் இருக்குது. நான் குரூப்பில் வேணா அதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் ராதா குண்டம் எப்பிரிஷ் டே, ராதா குண்டம் தோன்றிய தினம். ராதா குண்டம் வந்து எப்படி தோன்றுனுச்சு? யாரும் சொல்ல முடியாது சிம்பிளாக? அது ஐடியா இருக்கா? ராதா குண்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே இருக்குது? ராதா குண்டம் பிருந்தாவனத்தில் இருக்குது. ஏன் வந்து ராதா குண்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது? பிருந்தாவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிருஷ்ணர் ராதாராணி முக்கியமோ, அதே போல் கிருஷ்ண லீலைகள் செய்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஸ்டெப் வந்துருக்கும். ஓகே மாதாஜி. ராதா குண்டம் அதாவது பிருந்தாவனத்தில் முக்கியமான விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பக்திக்கு உகந்தது. இப்போ வந்து கிருஷ்ணருடைய இடங்கள் அவர் எங்கெங்கே போனாரோ அது வந்து கிருஷ்ணரை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிருஷ்ண தமா அண்ட் கிருஷ்ண தரா. ஞாபகம் இருக்கா? கிருஷ்ண தாரானா எங்கே? அந்த கிருஷ்ண தாரா எங்கே இருப்பார்? துவாரகையில் இருப்பார். துவாரகையில் இருக்கிற கிருஷ்ண தரா. ஓகேவா? அடுத்து மதுராவில் கிருஷ்ண தமா அண்ட் சாரி துவாரகையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிருஷ்ணா. ஓகேவா? மதுராவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தரா. அண்ட் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தமா. அதெல்லாம் வந்து பியூரான கிருஷ்ணர், அதாவது அது எந்த கலப்படமும் இல்லை. என்ன டிஃப்ரெண்ட் மிருஷ்ணா மாதாஜி? துவாரகை கிருஷ்ணர் இருக்கும், மதுரை கிருஷ்ணர் இருக்கும். துவாரகை மதுரா ஓகே வச்சுங்க. பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் துவாரகை கிருஷ்ணன் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம் கிருஷ்ணா? இது தெரியலனா எப்படி நம்ம ஹரே கிருஷ்ணா? ஓகே மிருஷ்ணா சொல்லுங்கள். மிருஷ்ணா ஒன்று சொல்லுங்கள். வேறு யாராச்சும் சொல்கிறீங்களா? ட்ரை பண்ணலாம். என்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவோம்? துவாரகா கிருஷ்ணா என் பிருந்தாவன கிருஷ்ணா என்ன டிஃப்ரெண்ட்? துவாரகா கிருஷ்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரூல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அங்கே வந்து கவர்மெண்ட் பண்ணுவார். அவர் ஓகே மாடு மேக்கப் பையன். நீங்கள் சொல்லுங்கள் லட்சுமி மாதாஜி. அது அப்படி தானே மாதாஜி? பிருந்தாவன கிருஷ்ணா என்ன மதுரா துவாரகா கிருஷ்ணாக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சைல்டுஹுட்டு. பிருந்தாவன கிருஷ்ணன் என்றைக்குமே வந்து சைல்டாக இருப்பார், அதாவது 14 வயசுலேயே தான் இருப்பார், நவ யௌவனம். ஆனால் மதுரா துவாரகா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருப்பார், நல்லா பெரிய ஆளாக இருப்பார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 120 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். ஓகேவா? வேறு முக்கியமான விஷயம் வந்து என்னது? பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் மதுரா கிருஷ்ணருக்கும் துவாரகா கிருஷ்ணருக்கு என்ன டிஃப்ரெண்ட்? பிரிஜா மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா? அதுவும் அவர்கிட்ட இங்கே ஒன்று இருக்கும், அவர்கிட்ட அங்கே ஒன்று இருக்காது. என்னது அது? இலையா? முடியா? பீக் ஆஃப் இது மயில். இல்லை மயில் வந்து இருக்கும். இது என்னது? பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து சங்கு ஊத மாட்டார். மதுரா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் பிடிக்க மாட்டார். ஓகேவா? இப்போ இந்த கிருஷ்ணர் இருக்கிறார, இந்த கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணர்? இது மேலே இருக்கிறாரு துவாரகா கிருஷ்ணா, அதாவது மதுரா கிருஷ்ணா. இவர்கிட்ட வந்து புல்லாங்குழல் கிடையாது. சரி, இவர்கிட்ட புல்லாங்குழல் கிடையாது. பிருந்தாவன கிருஷ்ணன் கிட்ட சங்கு கிடையாது. ஓகேவா? அவர் வந்து அந்த மாட்டு கொம்பு தான் ஊதுவார். அது ஒரு மாதிரி இது இருக்குது, அதுதான் ஊடுவார். சங்கு கிடையாது. ஓகேவா? சங்கு பேர் என்ன? கிருஷ்ணன் சங்கு பேர் என்னது? பிரபு நவீன் பிரபு கிருஷ்ணா பாஞ்சஜன்யம். ஓகே, பாஞ்சஜன்யம். அப்போ கிருஷ்ணருடைய சங்கு வந்து எங்கே இருக்கும்? மதுரா துவாரகையில் தான் இருக்கும்.
அதே போல் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குல்ல, நீங்கள் இதை பாருங்க, ராயல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஆனால் இதில் சண்டையில் கொஞ்சம் வெள்ள கலைஞ்சிருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராயல் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த ராயல் ட்ரெஸ் போட்ட கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரா துவாரகை கிருஷ்ணா. புரியுதா? நிறைய பேர் புரியுதா? ஆனால் பிருந்தாவன கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே யசோதாவை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க பாருங்க, அடிக்கிறாங்களே, அங்கே ஒன்றுமே இருக்காது. வெறும் வந்து வேட்டி துண்டு மாடு அவ்வளோதான். அங்கே வந்து நகைலாம் கிடையாது அங்கே. இது பிருந்தாவன கிருஷ்ணா. ஓகே, அப்போ இந்த கிருஷ்ணர் எப்படி வந்து டாப்பாக இருக்கிறாரோ அவரை விட வந்து முக்கியமான டாப்பான விஷயம்தான் ராதாராணி. ராதாராணிக்கும் முக்கியமான அதுக்கும் உயர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தன் ராதாகிருஷ்ணரோட உயர்ந்தது. அந்த கோவர்தனத்தோட உயர்ந்தமான விஷயம் பிருந்தாவனத்தில் என்னதுன்னா அதுதான் ராதா குண்டம். ஓகே, ராதா குண்டம் வந்து ஆன்மீக லோகத்தில் வந்து எப்படி வந்து தோன்றுச்சுன்னா, சிம்பிளாக சொல்ல டக்குன்னு போயிடும் நம்ம. அதில் பிருந்தாவனத்தில் ஆன்மீக லோகத்தில், அதாவது கோலோக பிருந்தாவனத்தில் ஆன்மீக லோகத்தில் லீலை நடக்குது தான் இங்கேயும் நடக்குது. அங்கே பகவான் வந்து ஒரு காட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது, பிருந்தாவன ஃபாரஸ்ட் கோபியில் உட்காந்துருக்கும் போது அவங்க ராதாராணியோடைய பிரேமை, ராதாராணியோட இன்பம் அதிகமாகிடுச்சு. அது என்ன ஆகிட்டாருன்னா, கிருஷ்ணர் வந்து ராதாராணியோடைய பிரேமை அதிகமானால அவரோட மனசு, அவரோட அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு அது வந்து ராதாராணியாக மாறிடுச்சு. அதாவது எஸ்பெஷலி உங்களுக்கு புரியுமா சொன்னால், சைத்தன்ய மகாபிரபு மூடு என்னமோ அந்த மாதிரி மாறிட்டார் கிருஷ்ணர். அப்போ அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தேடி ஓடுவாரா இல்லை ராதாராணி தேடி ஓடுவாரா? ராதாராணி தேடி ஓடுவார். அப்போ இங்கே வந்து ராதையை தேடி ஓடுறாரு, ராதாராணியை தேடி ஓடுறாரு. அந்த இடத்துல வந்து ராதாராணி வந்து கிருஷ்ணரை வந்து அவங்க வந்து கிருஷ்ணர் தேடி போகிறாங்க, அவங்க மனசாட்சி. அப்போ ரெண்டு பேரும் வந்து விப்ரலம்ப பாவா சொல்லுவாங்க. விப்ரலம் பாவான்னா என்ன அர்த்தம்னா பிரிஞ்சு இருக்கக்கூடிய பாவம். பகவானுக்கிட்ட ஒன்றா இருக்குது, அது என்ன பாவம்? ஒன்றா இருக்கிறது வந்து என்ன பாவம்? சம்பவா சொல்லுவாங்க. சம்பவான்னு என்னதுன்னா எப்பயும் ஒன்றா இருக்கிறது. ஓகேவா? பிரிஞ்சு இருக்கிறது வந்து விப்ரலம்பா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு யாருங்க? இங்கே எங்கே சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு? அங்கே இந்த போஸ்டில் எந்த சைடில்? ரைட் சைடா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம சைட்லேருந்து ரைட்டா? நம்ம பார்க்க ரைட்டா லெஃப்டா? ரைட்டில் இருக்கிறாரா? கரெக்டாக வந்துச்சு. யாரு? சைத்தன்யம் எங்கே இருக்கிறாரு? என்ன கலரு? அவர் ட்ரெஸ் என்ன கலரு? ப்ளூ. ப்ளூ எல்லோ. எல்லோ கலர். ஓகேவா? அப்போ எல்லோ கலர் இருக்கிறதா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு என்ன மூட்டில், அவர் வந்து என்ன பாவம்? சைத்தன்ய மகாபிரபு என்ன பாவத்தில் இருப்பார்? விப்ரலம்பா பாவா. விப்ரலம்பா எப்பவுமே பகவான் நாமத்தை நோக்கி நாம சொல்லி அழுந்துட்டு இருப்பார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ அந்த பாவத்தில் இருக்கும் போது அவர் பகவான் கிருஷ்ணர் அழுகுறாரு. அப்புறம் பிறகு வந்து ராதாராணி வந்து இந்த சைடில் அழுகுறாங்க. அந்த ரெண்டு பேரோடைய கண்ணீர் தான் வந்து கிருஷ்ணரோடைய கண்ணீர். அந்த அழுகை தான் வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஸ்னேகமதி ஷாம குண்டம். ஓகே, ராதாராணிய அழுகை தான் வந்து என்ன ஆயிருந்துச்சு? ராதா குண்டம். இது ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் நடந்தது. அப்போ இந்த உலகத்துலேயும் வந்து இந்த இதுக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் பிருந்தாவனம் இருக்குல்ல, அங்கே எப்படி ராதா குண்டம் ஷாம குண்டம் எப்படி உருவானுச்சுன்னா, அதாவது ஒரு அரக்கன் இருப்பார், அரிஷ்டாசூரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எரும மாடு மாரி வந்த ஒரு அசுரன், புல். ஓகே, அவர் பேர் என்னது? அரிஷ்டாசூரா வந்து வதம் பண்ணிட்டார். கிருஷ்ணன் வந்து வதம் பண்ணிட்டார். எல்லாம் அடி சண்டை போட்டு முடிஞ்சுட்டு அந்த ராதாராணி கோபியர் கூட பார்க்க போகிறாரு, கிருஷ்ணன் பார்க்க போகிறாரு. அங்கே பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ராதாராணி வந்து கிருஷ்ணா என்கிட்ட வராத, நீ சரியா பாவம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ வந்து ஒரு மாடு, ஒரு பசுவோட ஃபேமிலியில் கூட ஒரு புல், எருதும் வந்து பார்த்தீங்கன்னா எருமை தான் சொல்லுவாங்க புல். அப்போ வந்து ஒரு பசு, ஒரு மாடை கொண்டுட்ட, நீ வந்து பாவம் பண்ணிட்ட கிருஷ்ணா, அப்போ வந்து நீ என் கூட வரான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கேட்குற என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நீ போய்ட்டு நீ சுத்தமாகிட்டு வா, நீ வந்து புனிதமான நதியில் குளிச்சு வந்தால் தான் நீ வந்து எங்கள் கூட வந்து சேர முடியும்னு. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா நேராக வந்து அவர் பூமியில் காலை ஒரு மதித்து அங்கே வந்து எல்லா நதியும் வந்து ஒன்றா சேர வைப்பார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம குண்டம் மாறிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் செஞ்சிருவார். அப்போ கிருஷ்ணா திருப்பி வந்து ப்ளேம் பண்ணுவார். அதில் போய் குளிச்சுட்டு அவர் வந்து குளிச்சுட்டு இருப்பார் ஷாம குண்டத்தில். குளிச்சு என்ன சொல்லுவார், ராதே கோபிலே, நீங்கள் வந்து அந்த மாடு கூட சாஞ்சி இருந்தீங்களா, நீ மாடு கூட இருந்தீங்களா, உங்களுக்கு அந்த பாவம் தான், நீ என் குடத்துக்கு வரக்கூடாது, நீங்கள் எப்படி இப்போ புனிதமாவீங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து வடைப்பார். அவர் டீஸ் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்னா ராதாராணி என்ன பண்ணுவாங்க, நம்மளும் ஒரு குளம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து குச்சி அந்த விலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சின்னதாக வச்சு தோண்டுவாங்க. அப்போ தோண்டும் போது அவங்க வந்து பார்த்து கஷ்டப்படுறது பார்ப்பாரு. அவங்க வந்து வெறுத்து அவர் கிருஷ்ணன் ஒரே மதியில் பெரிய குளம் உருவாச்சு. ஆனால் ராதாராணி அவங்களும் கஷ்டப்பட்டுவாங்க.
அவர் வந்து கஷ்டப்படணும்னு விட்டுருவார். அப்புறம் அவருடைய அன்புனால அந்த இடத்துல வந்து அந்த அந்த பெரிய பள்ளம் உருவாகும். ஆனால் தண்ணி இருக்காது. அப்போ அந்த தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து யாரும் கூப்பிடுவாங்க, யாரும் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி கூப்பிட்டு தான் அங்கே வர முடியும். அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவர் தண்ணியிலேருந்து இருக்கக்கூடிய கங்கா, யமுனா, கோதாவரி எல்லா நதிகள், புண்ணிய நதிகளும் அந்த நதிக்குள்ளே ராதாராவுடைய குண்டத்தில் போக சொல்லுவார். அப்போ ராதாராணி அந்த இடத்துல குளிக்கிறனால, ராதாராணி பாடி வந்து அந்த இடத்துல டச் பண்ணனால ராதா குண்டம் வந்து ஷாம குண்டத்தோட ஸ்பெஷலானது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே போய் குளிப்பார். அதனால தான் அந்த ராதா குண்டம் தோன்றினது, அந்த உருவானது வந்து இந்த தாமோதர மாதம். ஓகே, அதனால தான் பகுலஷ்டமி சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து பௌர்ணமி தேதி தான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை. ஓகேவா, தீபாவளி பண்டிகை வந்து ஆக்சுவலி வந்து நிறைய மீனிங் இருக்குது. நான் சில இடத்துல வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லுவேன். தீபாவளி வந்து ஆக்சுவலி வந்து என்ன, தீபாவளி மீன்ஸ் என்னது? வலி மாதாஜி, இதை வெளியில் கூட சொல்லிடுவாங்க மாதாஜி. நம்ம டிவோட்டி நம்ம வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். தீபாவளி என்றால் என்ன? தீபாவளியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, தீபம் மீன்ஸ் லைட்டு. ஓகே, ஆவலி, தமிழில் ஆவலி மீன்ஸ் வந்து அந்த வரக்கூடிய பாதையில் வந்து நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கிறது எல்லாம் ரைட். ஓகே, மாதாஜி சொல்லு பிரச்சனை இல்லை, கிருஷ்ணனுக்கு வசந்தது. ஓகே, தீபாவளி மீன்ஸ் வந்து என்னன்னா, வேதத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே, அது நீட்டு ஸ்லோகம், அது சின்ன ஸ்லோகம், நடுவில் வந்து ஒரு வார்த்தை, தமோசோமாம் ஜோதிர்கமய. தமோசோமாம் ஜோதிர்கமயனா என்ன அர்த்தம்னா, இந்த மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமோகுணம் விஷயம் வந்து. ஓகேவா, தமோகுணம்னா என்னது, எப்படி இருக்கும் தமோகுணம்? அறியாமை குணம், இங்கே இக்னோரன்ஸ். நான் யார், கடவுள் யார், எங்கே போகிறோம், எங்கே வரோம், இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இதுதான் தமோகுணம். தமோசோமாம் ஜோதிர்கமய. ஜோதிர்கமயனா என்னதுன்னா, தமோகுணம் வந்து என்னதுக்கு சொல்லுவாங்கன்னா, இருட்டுக்கு இது ஒப்பிடுவாங்க. இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்னேகமதி, அண்டர்ஸ்டாண்ட்? தமோகுணம் மீன்ஸ் டார்க்னஸ். அப்போ அந்த இருட்டு போகணும்னா நமக்கு லைட்டு வேணும், அதான் வந்து ஜோதின்னு சொல்லுவாங்க. அப்போ தீபாவளின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய அறியாமையை வந்து போக்கி, நம்மளோட அறியாமை இக்னோரன்ஸை வந்து அது வந்து வெளியாக்கிட்டு நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். லைட் மீன்ஸ் அந்த எஃபோல்ஜன், இந்த லைட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். லைட் மீன்ஸ் வந்து என்னென்னா நாலேஜை எடுத்துக்கணும். ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, லைட்டெல்லாம் நம்ம அமைச்சிட்டு நம்ம டார்க்னஸ் இருட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாருமே அப்போ தான் ஒன்றும் அறியாமையில் போவாங்க. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, இது நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, நான் ஹரிகிருஷ்ணா வரதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னா ஹாலு தான் நம்ம வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணுவோம். நம்ம முந்தி நான் சொல்கிறதே வந்து ஹரிகிருஷ்ணா வரதுக்கு முன்னாடி, அப்போ வந்து சாமி கும்பிட்டு வந்து இப்படி தான் திருநெல் எடுத்து இப்படி தான் சிக்கன் வச்சுட்டு இப்படியே போகிறது. அப்படி தான் நம்ம வழிபாடு அவ்வளோதான். இப்படி எடுத்துருமா, போகிறோமா, இப்படி தாமி கும்பிட்றோமா, இப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணுறோமா, அங்கே இருக்க திருநெல் எடுத்து இப்படி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். முடிச்சு அது கரெக்டாக இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்ன சொல்கிறீங்க நவீன் பிரபு, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் ஒரு இது சாதாரண சொல்கிறது. இது வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பக்தி. ஓகேவா, இப்படி தான் அந்த டைமில் நம்ம தீபாவளி எப்படி அலங்காரம் பண்ணோம், மோஸ்ட் ஆஃப் வீட்டில் இப்படி நடந்துருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாலெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும். மற்றெல்லாம் தூக்கி சாமி மண்ணில் போடு, சாமி ரூமில் இல்லைன்னா சாமி இடத்துல வந்து அங்கே நாக்காளி, அப்புறம் அந்தமாரி சில இடத்துல நடக்கும். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா, சாமி இருக்கும், சாமி தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மற்ற ரூமில் ஸ்பேஸ் இருக்குமே, அந்த ஹால் அலங்காரம் பண்ணி ஹாலோட ஜாமா எல்லாமே தூக்கி அந்த ரூமில் தான் எல்லாம் நிறையும். சாமி கும்பிட்டு மட்டும் இடம் இருக்கும், மற்ற அந்த ஸ்பேஸில் வந்து அந்த ஜாமாக, ஏன்னா எங்கள் அம்மா எக்ஸ்பெஷல் துணி தைக்கிறதுனால அந்த துணியோட மூட்டை கீட்டை எல்லாமே அது தான். அப்போ வந்து அந்த ஆர்த்தி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இது கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி காலையில் கூட சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, தீபாவளி சாயந்தரம் இருக்க எல்லாம் ஷட் டவுனு, ஆர்த்திலாம் இல்லை, பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாம். அப்போ வந்து இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் நான் வந்து எல்லாரையும் குறை சொல்லலை, நான் வந்து பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கேன். அப்போ சாயந்தரம் சாமியில் ஓகே பரவாயில்ல, அன்றைக்கி வந்து ஆஃப், அதோட நம்ம சாப்பிட்றோமா, படம் பார்க்குறோமா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தூங்குது, அதுவும் மறுநாள் காலையில் வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னதுன்னா, இஸ் மீன்ஸ் வந்து அறியாமை. ஓகே, இது ஒன் ஆஃப் த அறியாமை. அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவத்தை போட்டு என்னையா பண்ணுறீங்க. ஓகேவா, தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நானே எங்கள் பக்கத்து வீடு எல்லாம் நான் பண்ண சம்பவம் தான் சொல்கிறேன், மற்ற நீங்கள் பண்ணதை சொல்ல. ஐ எம் த வெரி வந்து டேஞ்சரஸ் பர்சன். ஓகேவா, நான் பக்கத்து வீட்டில் அக்கா வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து காலைல போனோன்னா அவங்க வந்து காசு கொடுப்பாங்க, தீபாவளியாக காசு கொடுப்பாங்க. நான் போய் அவங்க வீடு வந்து நான் என்ன பண்ணோன்னா, கிச்சன் வரைக்கும் நான் சும்மா போய் ஆடலாம், சும்மா போயிடலாம் வருவோம் நாங்கள். அப்போ என்னக்கா சமையல் எனக்கு என்ன இல்லையா, இன்றைக்கி வந்து எல்லாம் சைவமான ஐட்டம்னு சொல்லுவாங்க.
என்னக்கா இதை போய் சைவமாக சாப்பிட்றீங்க, இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு கண் துடைப்புக்காக சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்போ வீட்டில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குங்க. பறக்கிறது, குதிக்கிறது, தாவுறது எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே நவீன். அப்போ வந்து யூஸை வந்து நம்ம எல்லாம் அறியாமை குணம். ஓகேவா, அறியாமை குணம். நானே யோசிச்சேன் எப்படா வந்து தீபாவளி அன்றைக்கி சைவமாக இருக்க முடியும், இம்பாசிபிள், இது வாய்ப்பே இல்லைன்னு. அது நான் ஏன்னா நான் வந்து ஹரிகிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடியே, நான் உண்மையை சொல்கிறேன், ஹரிகிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடி நான் வந்து சைவமாகவே நான் ஒரு வாட்டி கூட சைவமாக இருந்தது கிடையாது. ஒரு வாட்டி கூட இந்த சும்மா அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்குது, சஷ்டி விரதம் இருக்குது, சிவபெருமனுக்கு தைப்பூசம் இருக்குது. நோ, ஐ எம் எகென்ஸ்ட் வெஜிடேரியன். நான் வந்து சைவமாக இருந்தது கிடையாது. நான் தைப்பூசத்துக்கு கூட நான் வந்து பால் கூடலாம் ஊற்றுனது கிடையாது. சும்மா போவேன், கூட்டத்தில் தான் பயங்கரமாக ஊற்றுவாங்க. இப்போ நவகிரகம் சுற்றுறது எதுவுமே நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஹரிகிருஷ்ணா வராமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாஸ்டிகனா கூட ஆயிருக்கலாம். நான் ஆக்சுவலி அதனால தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கு நான் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஹரிகிருஷ்ணன் வந்து 6வது 5வது சொசைட்டி எனக்கு. அதனால் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ வந்து என்னென்னா வழிபாடு தான் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக கிடையாது. இது வந்து என்னென்னா நான் என்ன சொல்லிக்கிறேன், இது வந்து உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்போ வந்து என்னென்னா அறியாமை. இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம வளர்ந்த சூழல், இந்த சொசைட்டி இப்படி தான் நிறைய இடத்துல இருக்கும். ஏன்னா மேபி ஹரிகிருஷ்ணா வந்து டிஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். பட் வளர்ந்த சொசைட்டியில் வந்து இப்படி தான், இப்படி இருந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே தீபாவளி அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிருக்குது, தீபாவளி ஏஞ்சிருக்குது ஆஃப்டர்நூனில் தான், மத்தியானம் தான். என்ன சொல்லிங்க இந்த லட்சுமி மாதாஜி, இப்படி தான் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து தமோசம்னா அறியாமை. இது வந்து ஜோதிர் கம்மினா என்ன அர்த்தம்னா நல்ல விஷயங்களை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கணும். அதுதான் தீபாவளியை கொண்டாடுறோம். ஆனால் நம்ம வந்து என்ன மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, கொண்டாடுறோன்னா நம்ம வந்து தண்ணி அடிக்கிறது இருக்குது, அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணுறதுலாம் இருக்குது, இன்னும் அன்றைக்கி நிறைய நடக்கும். ஓகேவா, அதனால் வந்து தீபாவளி எதுக்காகனா அந்த தீபாவளி எதுக்காக வந்துச்சு, தீபாவளி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. வெறும் நரகாசூரன், அப்புறம் மிஞ்சி போனால் கிருஷ்ணர் வெண்ணெய் திருநாரு, ஓகே வெரி குட். ஆனால் நிறைய விஷயங்கள் அந்த அன்றைக்கி நடந்திருக்கு. அதனால தான் அந்த நாளை வெறும் ஸ்பெஷலாக நம்ம கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 விஷயங்கள் வந்து இருக்குது. நம்பர் 1 வந்து என்னதுன்னா பகவான் ஸ்ரீ ராமர் அயோத்தியக்கு வந்தது, 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு வந்தது. ஓகே. நம்பர் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கடலை கடையும் பொழுது லக்ஷ்மி தேவி தாயார் வந்த தினம் அந்த தீபாவளி தினம், லக்ஷ்மி தேவி தாயார். ஓகே. நம்பர் 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா பகவான் தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மெடிசன் எடுத்து வருவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அமிர்தம் கலசம் எடுத்து வருவாங்க, அதான் தன்வந்திரி. அவர் தோன்றிய தினம் வந்து அந்த அன்னைக்கு. ஏன்னா தீபாவளி நாள் தான் இவ்வளோ பேரும் ஒரே நாளில் வந்து தீதி நாள் தான் அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடினாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து நரகாசுரர்கிட்டேருந்து 16,100 ராணிகளை காப்பாற்றின நாள் அந்த நாள் தான், நரகாசுரன் வதம் பண்ணது நாள். ஓகே. 5வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமோதரா, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து அவங்க அம்மா யசோதா வந்து பகவான் கட்டி போடுது. இதை வந்து தேவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எப்படா வந்து பகவானை வந்து ஒருத்தன் கட்டி போடுறாங்கன்னா அது அன்பால் மட்டும்தான், சுத்த பக்தினால தான். அது நடந்தது இந்த தீபாவளி தீதியில் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத போரில் துரியோதனன் இறந்த உடனே எல்லாரும் வீட்டில் வந்து எல்லாம் விளக்கேற்றி வச்சு கொண்டாடினாங்க. அப்பா ஒரு பெரிய ஒரு அரக்கம் வந்து அழிஞ்சான்னு சொல்லி அதனால அது வந்து நடந்தது, கரெக்டாக நடந்தது தீபாவளி திதி அன்னைக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது குபேரன் இருக்கிறார்ல, குபேரன் யார், குபேரன் மனைவி யார், லட்சுமி தேவின்னு வந்துச்சுன்னா ஐயோ, நான் பலவாடி சொல்லியிருக்கேன், குபேரனுக்கும் லட்சுமிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. அவரு வேற ஒருத்தர் மனைவி அவருக்கு இருக்காங்க, லட்சுமி தேவி வந்து வேற ஒருத்தரோட மனைவி. இது நம்ம வந்து இன்னும் மிகப்பெரிய தவறு அது. ஓகேவா. குபேரன் வந்து அவரோட அந்த கணக்கு வழக்கு பொறுப்பை எடுத்துக்கிட்டது அந்த திதியில் பகவான் அப்போ தான் கொடுக்குறாரு குபேரனுக்கு. ஓகேவா. அடுத்து வந்து யம தர்மராஜா. ஓகேவா. யம தர்மராஜா அவர் வந்து அந்த பொசிஷன் எடுத்தது, அதாவது அந்த தண்டனை கொடுக்குற பொசிஷன், இந்த தர்மத்தை காக்குறது அந்த பொசிஷன் எடுத்தது இந்த திதியில் தான், தீபாவளி திதியில் தான். ஓகேவா. அடுத்து 9வது வந்து பார்த்திங்கன்னா கிங் விக்ரமாதித்யா. அது வந்து மிகப்பெரிய கதை. விக்ரமாதித்யன் ராஜா வந்து அவர் காலகட்டத்தில் வந்து கேலண்டர் வந்து தோன்றப்பட்டுச்சு, கேலண்டர்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே வந்து நம்ம திதி தான் பார்ப்பாங்க, கேலண்டர் கான்செப்ட் எடுத்து வந்து அவர் தான் சொல்லி சொல்கிறாங்க. விக்ரமாதித்யன் வந்து ராஜா வந்து தோன்றிய தினம் அந்த அவர் கிங்காக வந்து அந்த ராஜா அந்த டைமில் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுரவி பசு வந்து எங்கேருந்து வந்துச்சு, பார்க்கடல் கடையும் போது சுரவி பசு வந்துச்சு. அந்த சுரவி பசு வந்து தோன்றது வந்து அந்த திதியில் தான், தீபாவளி திதியில் தான். அடுத்து வந்து பகவான் வந்து கோவர்தன மலையை தூக்கி வச்சது 7 நாள் தூக்கி வச்சார்ல, அது அந்த 7 நாள் தூக்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த திதி தான், இதான் அந்த தீபாவளி திதி தான் ஃபர்ஸ்ட் டே. ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரக்ஷபந்தன். ரக்ஷபந்தன்னா வந்து பிரதர் சிஸ்டருக்கு வந்து அந்த வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்க, ராக்கி கட்டிக்குவாங்க, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, சட்டம் வாங்கி கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அந்த டைமில் யம தர்மராஜா என்ன சொன்னார்னா, என் தங்கச்சியோடைய இடத்துக்கு போய் யார் வந்து ஒர்ஷிப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லா வகையான பாவம் போயிடும், நான் அவங்கள வந்து தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். யம தர்மராஜாவுடைய தங்கச்சி வந்து யார்? யா ஓகே, யமுனா தேவி தான் யம தர்மராஜாவுடைய தங்கச்சி. ஓகே, அந்த டைமில் நம்ம அந்த அந்த இதை வந்து செஞ்சது வந்து அந்த தீபாவளி டைமில் தான். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் மொத்தமாக ஒரே தீதியில் நடக்குது. அதனால தான் இதை வந்து ஸ்பெஷலாக வந்து கொண்டாடினாங்க. மெயினாக வந்து ராமர் அண்ட் தாமோதரா அண்ட் நரகாசுரன், இந்த 3 வந்து மெயினான ஒரு விஷயம் தீபாவளி நடந்தது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவர்தன் வந்து எல்லாத்துக்கும் கதை தெரியும். ஓகேவா? இந்திரதேவனுடைய அகங்காரத்தை அழித்து பிறகு வந்து பகவான் வந்து கோபியர்களையும் காப்பாற்றினார். ஓகேவா? ஆனால் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இந்திரதேவன் வந்து அவர் வந்து பிருந்தாவனத்தை வந்து அழித்து மழை பெய்ய வச்சு, கரெக்ட் மதஜி, மழையெல்லாம் பெய்ய வச்சு தான் அந்த பிருந்தாவனம் வந்து ஃபுல்லாக வெள்ளமாகிடும். பிருந்தா கதை கேட்டு அந்த கோவர்தன் கதை கேட்டிருக்கீங்களா? அவர் கோவர்தன் மலை கிட்ட தான் வந்து எல்லோரும் ஒன்றா கூடி கிருஷ்ணன் பிடிச்சிருப்பார். அப்போ இந்திரன் பண்ணது மிகப்பெரிய தவறு, பிருந்தம் அழிச்சிட்டார். அதே டைமில் இன்னொரு லீலையில் பிரம்மதேவர் வந்து பசுக்களை கடத்திடுவார். கோபர்களையும் பசு கடத்தி அந்த அவர்கள் லோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அவர் வந்து தானே வந்து பசுக்களாக இது பண்ணுவார், எக்ஸ்பென்ஷன் பண்ணுவார். கரெக்ட் ஸ்னேகா மதஜி? அதே போல் அவரே வந்து கோபர்களாக மாறுவார். இது வந்து பிரம்மதேவர் வந்து இப்படி பண்ணார். பிரம்மதேவரும் இந்திரதேவரும் 2 பேருமே ஒரு லீலையில் வந்து கிருஷ்ணருக்கு எகெயின்ஸ்ட் ஆகினாங்க, எதிரி ஆகினாங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து இந்திரதேவனை வந்து மன்னிச்சார், பிரம்மதேவர் வந்து மன்னிக்கலை. வாய் ரொம்ப நேரம் கதை பேசுவோம், கொஞ்சம் தத்துவம் பேசுவோம். அதுதான் பிரபு டாய். இந்திரதேவனும் பிருந்தாவனம் அழைச்சி கோபியர் எல்லாம் இது பண்ணார், டார்ச்சர் பண்ணார், எல்லாம் கத்துறாங்க. இங்கேயும் வந்து கோபியர்கள் வந்து கடத்தி இது பண்ணிட்டாரு. பிரம்மதேவர் அண்ட் இந்த கேள்வி புரியுதா? 2 பேருமே கிருஷ்ணர் லீலைக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவரோட இது அவர் மேலே சந்தேகப்பட்டாங்க, இவர் யார் அவ்வளோ பெரிய ஆளானு. ஆனால் அவர் இந்திரதேவனை மன்னிச்சிட்டாரு, எப்போலிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பிரம்மதேவர் வந்து அவர் மன்னிக்கலை. அதனால தான் சரி, அது நான் பிறகு சொல்கிறேன். ஏன் மன்னிச்சாரு ஒரு மன்னிக்கலை? ஸ்னேகா மதஜி வெரி இன்டெலிஜென்ட் மதஜி. நோ சக்கரி மதஜி யாரும் ஓகே, நான் சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறேன், என்ன டைம் ஆகுதுல சொல்லிடுறேன். பிரம்மதேவர் வந்து கோபர்கள் பசு வந்து என்ன பண்ணார், அவர் கடத்திட்டார், கிட்னாப் பண்ணி எங்கே படுத்து போனார்? கோவா சத்தியலோகத்துக்கு கொண்டு போயிட்டார், அவர் லோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அது என்ன அர்த்தம்னா, அவர் வந்து கோபர்களையும் பசுக்களையும் அவர்கிட்டேருந்து பிரிச்சுட்டார் அந்த லீலையில். ஆனால் இந்திரதேவன் வந்து மழை பெய்ய வச்சு அந்த பிருந்தாவனை நாசமாக்கினாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எல்லாத்தையும் ஒரு கொடை கீழே ஒன்றா ஆக்கிட்டார், கோவர்தன கீழே. ஓகே பிரபு, கோவர்தன பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணன் பிடிச்சிருப்பாரு, ராதாராணி இருப்பாங்க, கோபியர்கள் இருப்பாங்க, மாடு இருக்கும், பசு இருக்கும், எல்லாம் கூட இருப்பாங்க. 7 நாள் அவர் தான் ஜாலியாக இருந்தார், அவர் எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தார். எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்க்கணும்னா ஒரே டைமில் சேர்க்கணும் ரொம்ப கஷ்டம். இந்திரதேவன் அதை செஞ்சுட்டாரு சொல்லி இந்திரனை உடனே மன்னிச்சிட்டாரு. ஆனால் என் பக்தர் என்கிட்ட பிரிச்சுட்டு சொல்லி பிரம்மதேவரை மன்னிச்சாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து சரியாக அவருக்கு ஆகலை சொல்லி தான் அவர் திருப்பியும் சைத்தன்யா மகாபிரபு, கிருஷ்ணன் சைத்தன்யா மகாபிரபு வரும்போது அதே பிரம்மர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் அவர் நினச்சிருக்குன்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூராக வராரு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா லட்சுமி? ஓகேவா அது? ஓகே புரியும். ஓகேவா? இந்திரதேவன் வந்து எல்லாத்தையும் ஒரே கொடைக்குள்ளே சேர்த்துட்டாரு கோவர்தன கீழே. ஓகேவா? அவர் பண்ணது அகங்காரமான வேலையாக இருந்தாலும் ஒரே இதில் சேர்த்துட்டாரு. ஆனால் பிரம்மதேவர் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டாரு. அதனால தான் வந்து கோவர்தன் லீலை ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. ஏன்னா எல்லாரும் மொத்தமாக எல்லாம் ஒரே இடத்துல 7 நாள் இருந்தாங்க. ஓகே, அப்புறம் இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, தாமோதர அஸ்தகத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த தாமோதர பேச டைம் பத்தல. ஓகே, ஆல்ரெடி 9 ஆச்சு. ஒரு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் மொட்டையும். அந்த தாமோதர வந்து பார்த்திங்கன்னா சத்தியவர்த முனிவர் எழுதினார். அந்த சத்தியவர்த முனிவர் எழுதின அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 8 விஷயங்கள் டக்கு நான் போகிறேன்.
ஓகேவா. நமாவிஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லஷாட் குண்டலம் கோகுலே பிரஜமானம் யசோதா பியோலுக்கம் லாதவமானம் பரமசம் அத்தியந்தோ தூரத்தை கோப்பியா. நிறைய பேர் இந்த பாடல்களை படிப்போம், இந்த 8 அஷ்டகம் படிக்கணும். ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து அதோட அர்த்தம் பெரிதா அர்த்தம் தெரியதில்லை. அதில் வந்து பகவான் அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, பகவான் வந்து சச்சிதானந்த ரூபம். அவர் வந்து அவருக்கு மட்டும் தான் சச்சிதானந்த பார்க்க முடியும். அதாவது சட்னா நித்தியமானவர், சிட்னா ஆன்மீகமயமானவர், அண்ட் ஆனந்தன்னா இன்பமானவர். ஓகேவா. அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ரூபம் வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யசோதாபி யோ லுக்கா லாதவமானம். யசோதா வந்து அப்படிப்பட்ட ஆன்மீகமயமான பகவானை கடவுளை யசோதா வந்து சும்மா வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த காலத்தில் குருவிலாம் பிடிப்பாங்க, குருவி பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் மீனை பிடிக்கிறது, அந்த மாதிரி வந்து அப்படியே டக்குன்னு வந்து கிருஷ்ணா வந்து பிடிச்சி யசோதா வந்து கண்ட்ரோல் பண்ணுறா, யசோதா தேவி வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து அந்த அந்த இதில் அந்த உரலில் வந்து கட்டி போடுறாங்க. அடுத்து வந்து ருதம் முஹூர் நேத்திர யுக்ம முனிஜந்தம் கராம் போஜ யுக்மீன சாதங்க நேத்திரம் முஹு சுவாசு கம்பாத்ரி ரேக்காக கந்தா சிதா கிரேவ தாமோதர பக்தி பாஜம். அதாவது என்னென்னா, கிருஷ்ணர் வந்து அந்த உரலில் கட்டி போட்ட உடனே கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரா, அவரே யசோதா வந்து இப்படி கொண்டு பண்ணாங்கன்னா, இவர் மகா நடிகன். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறாரா. அதாவது பயம் என்ற தேவி, ஓகேவா, பயம் என்ற எல்லாத்துக்கும் ஒரு தேவி இருக்கிறாங்க, தேவி தேவதைகள். இப்போ உதாரணம் காட்சி எடுத்துக்கலாம், காட்சிக்கு ஒரு தேவி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பூச்சி எடுத்துக்கலாம், பூச்சிக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பயத்தோட தேவி ஒருத்தர் இருக்காங்க. இந்த பயதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே கிருஷ்ணனோட பாதத்தில் தான் இருக்கிறாங்க, கிருஷ்ணகிட்ட தான் அடைக்கலம் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரே பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறாரு. அந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அபய சரணார் விந்த சொல்லுவாங்க. அவருக்கு எந்த பயமும் கிடையாது, ஆனால் அவரே பயப்பட நினைக்கிறாரு. எதுக்கு பயப்படுறாரா, அவர் வந்து அந்த குச்சிக்கு பயப்படுறாரு. யாரோட குச்சி, யசோதாவோட கையில் வச்சிருக்கிற குச்சிக்கு பயப்படுறாரு. அப்போ அடுத்து வந்து அடுத்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து அவர் வந்து அழுவும் போது, கிருஷ்ணர் வந்து அதில் வந்து அழுவும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து இந்த மூலையில் மாட்டிட்டோன்னே கிருஷ்ணர் வந்து அழுகுறாரு. அழுவும் போது அவர் கண்களின் கண்ணீர் ஊற்றுல அது வந்து அவர் கீழே வந்து மை போட்டுருப்பா. எப்போவுமே யசோதா என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் கையில் வந்து கீழே மை போட்டு விட்டுருப்பாங்க. அந்த மையெல்லாம் நனைஞ்சி யசோதா பார்க்கும்போது அந்த மையெல்லாம் நனைஞ்சி பேபி அழுகுது. அந்த கிருஷ்ணன் அழுகுறாரு. அழுவும் போது என்னன்னா, சாதாரண அழுகுல, ஆக்டிங் அதிகமாக மூச்செல்லாம் வாங்குமா, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து போகிறாரு கிருஷ்ணர். ஓகேவா. இது ஸ்வலீலாபிர் ஆனந்த குண்டே ஸ்வகோஷ நிமாஜனம் ஆக்கியாபயந்தம் தடியே சிதௌஜேஷு பக்தி ஜிதத்வம் புனா பிரேமதாஸ்தம் சதாபிருத்தி வந்தே. ஓகே. அவர் வந்து என்னென்னா ஓகே கிருஷ்ணா ஓகே மூணாவது என்ன சொல்லியாங்கன்னா, பை சச் சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் டைம் எஸ் திஸ் ஹி ட்ரௌனிங் இன் ஹேபிட்டன்ட் ஆஃப் கோகுலா த பூல் ஆஃப் எக்ஸ்டசி. ஓகே. இதில் வந்து இந்த ஸ்லோகத்தில் இந்த மூணாவதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, இது லீலாபி ஆனந்த குண்டே, அதாவது பகவானுடைய இந்த லீலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தமான விஷயத்தை கொடுக்கறதுக்காக இந்த லீலையை செய்கிறாரு. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நினைஞ்சவங்க, அதாவது ஐஸ்வர்யம் பாவத்தில் உள்ளவங்க இந்த லீலையை புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறாரு. ஐஸ்வர்ய பாவம் எங்கே இருக்குது, மதுரா அண்ட் துவாரகா. ஓகேவா. மாதுரிய பாவம் எங்கே இருக்குது, மாதுரினா என்ன அர்த்தம், ஸ்வீட்டானது. ஓகேவா. அப்போ இந்த லீலையை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து இவங்க கொண்டாட முடியாது இந்த லீலையை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாரையும் குறைச்சி சொல்லலை. தாமோதர இந்த லீலை வந்து ஓன்லி நம்ம கிருஷ்ண பக்தியில் இந்த கௌடிய தாராள வரக்கூடியவங்க மட்டும் தான் கொண்டாடுவாங்க. மற்ற சம்பிரதாயத்தில் இந்த தாமோதரை வந்து நம்ம கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மாதுரியமான லீலை. ஓகேவா. ஆனால் நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வந்தால் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் ஸ்பெஷலாக அவங்க சம்பிரதாயத்தில் வந்து இது வந்து கொண்டாடுறது கிடையாது, இது கிடையாது. ஓகேவா. அடுத்து வந்து நாலாவது பார்த்தீங்கன்னா, வரம் தேவ மோக்ஷாம்னா மோக்ஷா வந்திம்பா நாச்சன்ய பர்ணேகம் வராஸ் அப்பிஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனாசியாவில் ராஸ்தம் கிம் அன்யை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்சத்தை தரக்கூடிய பகவானே இங்கே இருக்கிறாரு. நம்ம தனியாக மோட்சத்தை தேடி போக தேவையில்லை. நான் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்கும்போது பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்டேன். ஆனால் அங்கே மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டி அங்கே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் முக்தி வேணும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், முக்தி எதுக்காக? நான் கேட்டேன், எதுக்காக முக்தி வேணும்? முக்தி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? முக்தி முகுத அஞ்சலி, முக்தி பகவானுடைய திருவடி பாதையில் இருக்கா. நீங்கள் பகவானுக்கிட்ட பக்தி செஞ்சீங்கன்னா முக்தி தேவை கிடையாது. ஓகேவா. அதனால தான் வரம் தேவ மோக்ஷாம்னா மோக்ஷாம் அதிகமாக மோட்சம் கொடுக்கவரே அங்கே இருக்கிறாரு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஓகே பரவாயில்ல. அடுத்த 5வது ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா, இதம் தேவ முக்காம் போஜம் ஆத்தியாத நீலை
वरदम कुंदलय सिंह रक्तच गोपिया मुहु स्वासु कंबात्री मुहु चुंबितम बिंबा रक्तधरम में மனச அவிராசம் அலாஸ் லட்சம் அப்படி. அதாவது அவருடைய அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க. அவரோட முடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த அதாவது சுருள் முடி, ஓகேவா, சுருள் முடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முஹு சும்பித்தம் பிம்பா, அவரோட உதடு வந்து பார்த்திங்கன்னா பிம்பம் பழம், அதாவது அது இங்கிலீஷில் வேறு பேர். முந்தைய அந்த காலத்தில் எஸ்ஐலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் இருக்கும், ஒரு மரம் இருக்கும், அப்படியே சோப்பு தூங்க, அப்படியே பிரிக்கூடியும் சக்குன்னு ரத்த கலரில் வரும், ஓகேவா. அது சும்மா கீழே உளுந்து இருக்கும். ஆனால் இப்போ இருக்காது இல்லை சோப்புக்கு, அப்போ அங்கங்கே சோப்பாக இருக்கும், நாவப்பழம் மாதிரி இருக்கும். அது என்ன ரெட் கலரில் இருக்கோ அதை வந்து லிப்டிக் போட்ட மாரி கிருஷ்ணனோட உதடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விட்டுட்டேன், கிருஷ்ணனோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படியே வரியாக இருக்குன்னு சொல்லி அங்கே வர்ணிக்கிறாங்க. ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு அங்கனை எப்படி சாஃப்டாக இருக்குமோ அவரோட கை காலில் வந்து அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னது அந்த குண்டலம் போட்டிருக்காரு, அந்த குண்டலம் ஓடுறதே இவர் போட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸ்லாம் ஓடுறது பார்த்திங்கன்னா அது சிங்னு அந்த பிருந்தாவனம் ஃபுல்லாகவே வந்து சவுண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா நமோ தேவ தாமோதரா ஆனந்த விஷ்ணு பிரசிட பிரபு துக்கா ஜலாபி மக்னம் கிருபா திருஷ்டி பீஷ்யாதி தீனம் பதானம் கிரகணேச மாம் அயம் ஏதாட்சி திருஷ்யா. அதாவது வந்து ஆறாவது வந்து என்னது அவர் வந்து இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை வெளியாகக்கூடியவர். அப்படிப்பட்ட பகவானை நாம் வந்து நமஸ்காரம் பண்ணணும், வழிபடணும், ஓகேவா. அவர் வந்து எப்பவுமே வந்து எல்லா வகையான புலன்களாலும் எல்லா வகையான சென்சஸாலும் நம்மளை வந்து பாதுகாத்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம நைவேத்தியம் வைக்கணும்னா அவர் கண்ணால் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்மளை வந்து பாதுகாத்து இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா குபேராத்மதாவ் பந்தா மூத்தைவ எத்ப தொயா மோட்சிதா பக்தி பாஜா கிருத்தாச்ச அதா பிரேம பக்தி சுவாக்காமே பிரியாச்ச நான் மோட்ச கிரகம் சதாமே ஸ்திதி தமோதரியா. அதாவது குபேராத்மா, அதாவது இவங்க யார், குபேரோட ரெண்டு பசங்க என்ன பண்ண, பணக்கார வீட்டு பசங்க, அகங்காரம் கூட, சட்ட துணி இல்லாமல் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நாரத முனி வராரு, பெண்கள்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் வந்து இந்த இவங்களோட குபேரோட ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து அம்மனமாக நிற்கிறாங்க. அப்போ தண்ணி போதையில் அப்போ நாரத என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுத்தாரு. உங்களுக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்தமான ஒரு பிறவி கிடைச்சோம், நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு. சாபம் கிடைச்சோம் என்ன போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் மரமாக போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன ஆகுனாங்கன்னா கிருஷ்ண லீலையில் வந்து வர வரைக்கும் அவங்க மரமாகவே இருந்தாங்க, எத்தனையோ 1000 வருஷம். அப்புறம் கிருஷ்ணர் வந்து இந்த யசோதாக்கு உரலை கட்டுறாங்களே, இந்த உரலில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து நடந்து போகும்போது இந்த 2 உரலும் வந்து 2 மரத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த மரத்தை உடச்சி அது 2 பேருக்கு மோஷம் கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஒரு குருவோடைய கோபம், ஒரு குருவோடைய கண்டிப்பு சிஷ்யருக்கு பின்னாடி வந்து அது வந்து நல்வழிப்படுத்தும். இப்போ நாரது வந்து குரு, அவர் வந்து கண்டிச்சாரு, சாபம் கொடுத்தாரு. ஆனால் அந்த சாபம் வந்து அவங்க கடைசியில் வந்து என்ன ஆகுச்சு, கிருஷ்ணர் தர்ஷனம் கிடச்சிச்சு. ஓகே, த லாஸ்ட் வந்து நமோஸ்தேஸ்து தாம்னே சுரப்தி தாம்னே தடேரயா எந்த விஸ்வாசி தாம்னே நமோ ராதிகாயே துவடியாய் பிரியாயை நமோ நந்த லீலாயே தேவாய துப்பியம். அதாவது உன்னை யாரு கட்ட முடியாது கிருஷ்ணா, அந்த கயிறு கட்டுச்சு, அந்த கயிறுக்கு வணக்கம். அப்புறம் அந்த உரல் ஒன்று பிடிச்சிருந்துச்சு, அந்த உரலுக்கு வணக்கம். அப்போ வந்து நமோ ராதிகாயை, அந்த ராதாராணி, அது ஒன்று வரும் பேர் சொல்லிட்டு ராதாராணி. ஓகே, அதாவது உன்னுடைய முக்கியமான பக்தர் வந்து ராதாராணி, அந்த ராதாராணிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து இது பண்ண உனக்கு கடைசியாக நமஸ்காரம் பண்ணுறேன். அதனால் பாருங்கள், கயிறுக்கு நமஸ்காரம், உரலுக்கு நமஸ்காரம், ராதாராணிக்கு நமஸ்காரம், கடைசியாக தான் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். அதே போல் தான் நம்ம எடுத்தோடனே கிருஷ்ணனுக்கு டேரக்ட் போகக்கூடாது, நம்ம வந்து குரு, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா. ஓகே, இப்படிப்பட்ட தாமோதர மாதத்தை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நல்லபடியாக வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து எதெல்லாம் நீங்கள் செய்யலையோ, எதெல்லாம் இது பண்ணலையோ அது கண்டிப்பாக செய்யுங்க. தாமோதர மாதம் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பகவானோட நாம ஜபத்தை அதிகமாக நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, அதனால் வந்து நம்ம வந்து இந்த டைமில் வந்து புருபாதர் மறைஞ்ச தினம் இந்த மாதம் வந்திருக்கு. கல்கட்டா தாஸ் பாபாஜி மகாராஜ் மறைஞ்ச தினம், ஓகேவா. அதனால் அவங்களோட கருணை முழுக்க இருக்குது. நம்ம ஆட்சியாளர் கருணையோட நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து நல்லபடியாக நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஓகே, நம்ம பக்திக்கு இது பண்ணக்கூட தயவு செய்து அன்னாடிக்கு சாண்டிங் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க, புரியுதா. हरे कृष्णा, जय श्री दामोदरा तिथि की, कार्तिक माता की, जय भगवान श्री राधा दामोदरा की, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।